யமனுக்கே தைல் போட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறேன். எத்தனை தைல் போட்டா? 32 தைல் போட்டு 40 தைல் போடுறான். யமனுக்கு தைல் போட்டுனா மகாராஜா வெளிய வந்துக்கிறாரு. எதுமே மகாராஜா யமனுக்கு சேவை பண்ணு. ஆமாடா. யமனுக்கு யமன்னன். ஆமா ஆமா. நான் அடிக்கிறவன் காலையில காட்டி 6 மணிக்கெல்லாம் போடுவான் துண்டா துடிக்கா. ஆமாடா போசண்ட போறமாடா. ஏய் ஓ இந்த முக்கி வந்தவர் யார் என்று உலகம் தெரியும். ஏய் அவனை முழுவதும் ஆமா எத்தனை நாடு எனக்கு தெரியாது ஐயா. நீ சொல்லியா? அவனை 56 நாடு நாடு கைத்துக்குடா நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திய நாடு மகாராஜா கேகேய நாடு. கேகே நாடு. ஏய் கேகே நாடு கேகே நாடுனா இப்ப எங்க தெரியுமா? எங்க இருக்குதுங்க? ஏய் ஆ நாம இருக்கிற நாடு எது? தமிழ்நாடு இந்தியா. இந்தியா தமிழ்நாடு மாநிலம். மாநிலம் ஏய் ஓ இந்திய நாடு. இந்திய நாடு. இங்க வடக்கே இருக்கக்கூடியது பாகிஸ்தான். ஆந்திரா. ஆந்திராவா? ஆந்திரா. இந்தியா தாண்டிக்குது ஆந்திரா. ஆமா. பாகிஸ்தான் 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 அடுத்து இருக்கக்கூடிய ஆமா ஆப்கானிஸ்தான். இதுதான் அந்த காலத்துல கேகே நாடு வந்து. இப்ப அடிக்கிறானுங்க பாரு நம்ம நாட்டுக்காரன் அவனும் குண்டு டுப்பு 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 வாங்கலாம். ஏய் இப்படி கேகே நாட்டிலே ஆட்சி செய்து வரக்கூடியவர் நம் தந்தை. யாரு தந்தை? தந்தை யார் தெரியுமா? யார் மகாராஜா? என் தந்தையார் பெயர் மகாராஜா. அவரு ரொம்ப நடக்கூடாது. வர்த்தி ஆடி காலு கட்டு போட்டுன்னு வந்துக்கிறாரு. ஊரால கேட்டாலும் ஏமா இவங்க தான் பார்த்தாங்களா? ஆமாமா கால்வி மகாராஜா சொல்லுவாங்க. ஏய் கேகே மன்னர். ஆமா என் தந்தையார் தந்தையார். கேகே மன்னராக வந்தவர் ஆமா ஒரு அந்தணர் குல பெண்ணை திருமணம் செய்தார். ஆமா எங்கள் குலமானது சூதவ குலம். சூதவ குலம். ஏனென்றால் எங்க அப்பா ஒரு குலம், எங்க அம்மா வேற ஒரு குலம். ஏய் என் தந்தையாராகப்பட்டவர் சந்திர வம்சம். ஆனால் என் தந்தையார் ஒரு பெண்ணை திருமணம் செய்தாரு. அவள்தான் கன்னிகா. கன்னிகா. கன்னிகா என்ற பெண் அந்தணர் இனம். இப்போது அந்த காலத்திலே கலப்பு திருமணம் செய்திருக்கிறார். கன்னிகா என்ற பெண்ணை திருமணம் செய்து நீண்ட ஆண்டு காலம் கழித்தும் குழந்தை செல்வம் இல்லை. குழந்தையே கிடையாது. வெகு காலம் கழித்து ஒரு பெண் பிறந்தாள். ரொம்ப நாள் பார்த்து ஒரே ஒரு பொண்ணு பார்த்துச்சு. பெண் குழந்தை. அவள் பெயர் தான் என் தமக்கை. தமக்கைனா யாரு? அக்கா. அக்கா. ஆமா. என் அக்கா பெயர் சுதர்சனா தேவி.
குழந்தைய பிறக்கல. ஆமா ஆ, ஒரு அரசனாக பிறந்தார். ஆ, நான் இறந்த பின்னர் ஆ. கொல்லி வைக்கவும் நாட்டையால ஒரு பிள்ளைய வேணும். நாட்டையால எள்ளும் தண்ணீர் இறக்காத ஒரு புள்ள ஒன்று மாறிச்சு. ஆமா. ஆண் பிள்ளை வேணும். ஆ, ஆண் பிள்ளை ஆண் குழந்தை பிறக்கவில்லை. ஆ. அடுத்தபடியாக ஆ. அந்த கன்னிகாவின் தங்கை இருக்கிற ஒருத்தி, ஆமா. அவள் பெயர் தான் ஆ. தேவ கன்னிகா. அவள் கன்னிகாவுடைய தங்கை தேவ கன்னிகாவை 2ஆம் தாரமா திருமணம் செய்தார் எங்க ஓ, அப்பா. தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கினாரு. ஆ, ஆ. இவர் நினைத்தது ஆ. ஒரே ஒரு ஆண் வாரிசு. ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தா போதும்னு நினைச்சாரு. ஆனால் ஆ, என் தந்தை கேட்கிற மன்னருக்கும் ஆ. தாயார் தேவ கன்னிகாவிற்கும் ஆமா. எத்தனை பேர் ஆண் குழந்தைகள் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேரு? ஒன்றா? ஆ. இரண்டா? ஆ. பத்தா? ஒண்ணுதா? இருபதா? ஒண்ணுதா? ஐம்பதா? ஆ. 60? ஆ. 90? ஆ. 100? ஆ. ஏய், சொல்லு. 104 பேர் ஆடுவார்கள். வா, 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 வா. வா, 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 வா. ஆமா. ரெண்டு குழந்தை இரு மகராஜா. இப்ப இருக்கிற பொண்டாட்டிக்கு 2 குழந்தை பெத்துட்டு மாமியாக்காரி ஆம்பளை தூக்கி தூக்கி விட்டு கிடக்குறாங்க. 104 பேருக்கு பொம்மை எப்படி பத்தான்னு தெரியலையா? ஆமா. பெருமடா, பெருமை. மகாராஜா. அது கௌரவ கூட்டத்திலே 100 தான் இருக்கு. 101. 104 பேரா? கௌரவர்கள் துரியோதனன் முதல் கொண்டு அது 100 பேர். ஆமா. அவர் தங்கையோடு சேர்த்து 101. மேல கொஞ்சம் 3 எக்ஸ்ட்ரா. அதன் பிறகு சகுனியுடன் பிறந்தவர்கள் ஆ. அது 104. ஆ, ஆ. ஆனால் ஆ. நாங்கள் ஆடவர்கள் 104. ஆ. என் அக்கா ஒண்ணு 105 பேர். 105 பேர். கடைமரம். அம்மா கொப்பரை வச்சு தான் ஆக்கி போடுவாங்க. உங்க அம்மா இதுல ஆக்கி போடுறாங்க. எங்க அம்மா சொப்புல ஆக்குறாங்க. அது பத்தாது உங்களுக்கு. ஏய், ஓ, 105 பேர் பிறந்தோம். ஆமா. இப்படி 104 பேர் ஆடவர்களே. ஆ. நான் யார் தெரியுமா? யாரு உன் பேரு என்ன? ஏய், ஆ. அவளில் மூத்தவனாக பிறந்தவன். 104 பேர்ல நீ பெரிய ஆளு. ஆமா. ஆ, சரி உன் பேரு? எனது பெருமை ஆ. 7